என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்.
அட என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன். ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே உன்ன காணாம
நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும். ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம். கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம். அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம். மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே. நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம். செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே. எந்த நாலு நீயும் வருவே வேட தேடுதே. ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும். ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே உன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. This song is presented by Spark X Music Band.
நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். தீயதை எரித்து கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் மலர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம்
கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம். கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி. பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே. தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே. தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும்
தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வயசும் ஏழ்மையும் திருமணமும் குழந்தைகளும் சாதிக்க தடையில்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம மேரிகோம். ஆமாங்க, உங்களுக்கு கேட்டது ரைட்டு தான். நான் உங்களுக்கு சொல்ல போறது மேரிகோமை பத்தி தான். 1983 மார்ச் மாசம் முதல் நாள் மணிப்பூர் மாநிலத்துல இருக்க ஒரு சின்ன கங்காத்தே கிராமத்துல விளையாட்டுல அதிகமா ஆர்வம் உள்ள ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டது. நிலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த தொன்பாக்கும் இந்த அழுக சத்தத்தை கேட்டதும் அவர் எல்லா வேலையும் உடனே நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடி போய் வந்தாரு. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அம்மா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. உன்னோட கஷ்டத்தை எல்லாம் போக்கி செல்வத்தை அள்ளி கொடுக்க போற மகாலட்சுமியை பாருடா, அவ கையையும் காலையும் உதைக்கிற வேகத்தை பாரு, இதே மாதிரி அவ உன்னோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எட்டி தூர வீச போறான்னு சொன்னாங்க. அதனால இவளுக்கு சுங்னே சாங்னு பேரு வைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம மேரிகோமோட உண்மையான பேரு சுங்னே சாங் தாங்க. சுங்னே சாங்னா செல்வம் செழிக்க போகுதுன்னு அர்த்தமா. ஆனா அப்படி பேரு வச்சுட்டா மட்டும் என்ன, வீட்டோட ஏழ்மையில மாற போகுதா என்ன? இல்லவே இல்லைங்க, மாறவே இல்லையாம். அவளுக்கு அடுத்தது இன்னும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைனும் வீட்டோட மக்கள் எண்ணிக்கை தான் அதிகமாச்சே தவிர வீட்டோட கஷ்டமும் பிரச்சனையும் போகவே இல்லை. சுங்னே சாங் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. என்னதான் பள்ளிக்கு ஒழுங்கா போனாலும் அவளுக்கு படிப்பே வரல. ஆனா குடும்பத்தோட ஏழ்நிலையை மாத்தணும்னு அவன் நினைச்சா. அதுக்கு அவளுக்கு வேலை ரொம்ப அவசியம்னு புரிஞ்சுது. சுங்னே சாங்க்கு படிப்பை விட விளையாட்டுல அதிக ஆர்வமா இருந்தா. அதனால பள்ளியில வைக்கிற எல்லா விளையாட்டு போட்டியிலயும் கலந்துக்க ஆரம்பிச்சான். ஹாக்கி, கால்பந்து, ஓட்டப்பந்தயம்னு ஒன்னுத்தையும் விட்டு வைக்கலனா பாத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு விளையாட்டுல ஒழுங்கா பயிற்சி எடுத்து சிறப்பா விளையாடினா மாநில அளவுல சாம்பியன் ஆகி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அரசாங்க வேலையில சேர்ந்துடலாம்னு ஒரு குறிக்கோளை வச்சா. விளையாட்டுலயே கவனம் இருந்ததாலேயும் என்னமோ 10ஆம் வகுப்பு பாஸே ஆக முடியல. அதனால பள்ளியில இருந்து நின்னுட்டா. வீட்டுல இருந்தபடியே தபால் வழியா படிச்சு பள்ளி படிப்பை முடிச்சா. அப்படியே அதே வேகத்தோட படிச்சு ஒரு டிகிரியும் வாங்கிட்டாங்க. 1998 நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில மணிப்பூரை சேர்ந்த டிங்னோ சிங் தங்க பதக்கம் ஜெயிச்சாங்க. அத பார்த்த சுங்னே சாங்க்கு ஒரே உற்சாகம். நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீராங்கனையா ஆகக்கூடாதுன்னு தோணிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க வீணாக்கல. உடனே அவ கிராமத்துல இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இம்பால் நகரத்துக்கு போயிட்டாங்க. இம்பால் நகரத்துல தான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஆபீஸ் இருக்கு. சரி, நானே இத்தனை நாள் எப்படி என் குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் என் குடும்பத்தோட நிலை மாறுமா என்ன? நம்மளோட ஆசைய அங்க இருக்க யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்போம்னு நினைச்சாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆபீஸ்ல இருந்த கோச் கோசனா பெத்தாய பார்த்தாங்க. அவங்களும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி தரேன்னு சொன்னாங்க. கோசனா மெத்தாயும் அவங்க அணிஞ்சிருந்த கிழந்தை ஆடைய பொருட்படுத்தாம அவ கண்ணுல தெரிஞ்ச சாதிக்கணுங்கிற வெறிய பார்த்து அவளுக்காக மேல் அதிகாரிகளிடம் பேசி வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்த எல்லாரும் வியக்கிற அளவுக்கு கடினமா உழைச்சாங்க நம்ம சுங்னே சாங். மேரிக்கும் குத்துச்சண்டை பயிற்சியில ஈடுபட்டிருந்ததா அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலையாம். சொன்னா இது பெண்களுக்கான விளையாட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க கனவுகளை அழிச்சிடுவாங்களோன்னு அவ சொல்லவே இல்லையாம். 2 வருஷம் கடினமா உழைச்சதுக்கு அப்புறம் அவங்க முதல்ல மாநில அளவுல நடக்கும் சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில வெற்றி பெற்றாங்களாம். இதுக்கு அப்புறம் தான் மேரிகோம் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரிய வந்துச்சான். அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சான் இது தெரிஞ்சதும். எப்படியோ தனக்கு இந்த விளையாட்டு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட பயிற்சியை தொடர்ந்தாங்களாம். சிறிய உடல் அமைப்போட 45 கிலோ எடையுடன் இருந்தாலும் மேரிகோம் அதிக எடையுள்ள ஆண்களோட கூட மோதி வெற்றி பெறும் ஆற்றல் கொண்டவங்களாம். 2001 பஞ்சாப்ல நடந்த தேசிய விளையாட்டு போட்டியில கலந்துக்க போகும்போதுதான் ஆன்லேர் கரோங் கோம்ன்றவங்கள சந்திச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே மாநிலத்தில இருந்து வந்ததால இவங்க 2 பேருக்கிடையே ஒரு நல்ல புரிதல் உருவாகிச்சாம். அதுவே ஒரு நல்ல காதலாகவும் மாறிச்சாம். ஆனா மேரியோடைய அப்பா இவங்க காதலுக்கு உடனே ஒத்துக்கலையாம். 4 வருஷம் கழிச்சு மேரி அவங்க அப்பா அம்மாவ சம்மதத்தோட ஆன்லேரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வருடத்துல 250 நாள் மேரிக்கும் பயிற்சியில ஈடுபட வேண்டியதாம். இதெல்லாம் பெரிய விஷயமா பொருட்படுத்தாம நம்ம ஆன்லேர் மேரிக்கு எப்பவுமே மிகப்பெரிய ஆதரவா இருந்துட்டே வராரு. இவங்களுக்கு குட்டியா அழகா 2 ஆண் குழந்தைகள் ரெசுங்வார் குப்னிவார்னு பிறந்திருக்காங்க. 16 மாதத்துக்கு அப்புறம்
திரும்பி பயிற்சி ஆரம்பிக்கும் போது உடல் முழுக்க வலியும் ரணமும், இதோட குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோமேன்ற ஏக்கம் வேற. ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம தீவிரமா விளையாடி 2012 நடந்த ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வென்று நம் நாட்டையே அவங்கள திரும்பி பார்க்க வச்சாங்க மேரி கோம். அது வரைக்கும் எவ்வளோ தேசிய போட்டியில ஜெயிச்சிருந்தாலும் பெரிய அளவுல பணமோ பெயரோ கிடைக்கல. ஒலிம்பிக்ல பதக்கம் பெற்றதுக்கு பிறகுதான் பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, பத்மஸ்ரீ பட்டம், அர்ஜுனா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு பல விருதுகள் வாங்கியிருக்காங்க நம்ம மேரி கோம். இவங்க வாழ்க்கைய படமாவே பிடிச்சு இந்தியில மேரி கோம்னு படமே வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுல நம்ம பிரியங்கா சோப்ரா தான் மேரி கோமா நடிச்சிருக்காங்க. சமீபத்துல நடந்த 2014 ஆசிய விளையாட்டுலயும் தங்க பதக்கம் பெற்று இந்திய நாட்டுக்கே மிகப்பெரிய புகழ வாங்கி கொடுத்திருக்காங்க நம்ம மேரி கோம். எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய பெயரை இந்தியாவோட மிகப்பெரிய சரித்திரத்துக்குள்ள இடம் பெற வச்சுட்டாங்க. மெக்னிஃபிஷன் மேரின்னு இவங்கள செல்லமா கூப்பிட்டா தப்பே இல்லைங்க. இன்னும் இவங்க பல சாதனைகளை பெற்று நம்ம இந்தியாவுக்கு பேரு வாங்கி தரணும்னு வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on organizational development delivered by Professor Sumati GN, VIT University. Welcome to Noble Lecture. I'm Dr. Sumati GN, Associate Professor, VIT Business School, VIT University. In this session, we are going to talk about organization development. You all know today change is permanent and no organization can escape from that. And they are facing multiple challenges and threats. Though there are many ways to cope up with these challenges, one important way is through organization development. That's why a course on OD, organization development, will help you to identify the problems in the organization, and you will know how to take advantage of the opportunities so that you could solve your problems and better over time. And more importantly, if you know, the companies are valuing the employees the most. That's why they call the people as assets of the organization. Why do you think? That's because people are rare, unimitable, and they are found to be valuable. Why do you think such valuable importance is given to people? You find many organizations using similar technology, similar methods, similar process. But why one company is very successful and why not? The answer is, it's because of the people in the organization. So any step that an organization takes to improve the organization or to improve the company is only through by means of improving the conditions of people lives in the organization. And this is the base for OD. OD is not a new concept. It dates back to nearly 1950s through action research. Kurt Lewin, a German-American psychologist, was the first to study the group dynamics and organization development. And he stated that OD is as good as practical, where it is emphasizing both the practical and theoretical side. Why are we focusing both practical and theory? Because any theory without practical application is of no use. And any practical use which is not based on the theory can't be taken as valid, and you can't look for the sustainability in that. And that's why OD is talking about both the sides, both your practical part and your theoretical part. So to make your organization more effective, more productive, and make your employees more satisfying, the organization need to change. So there's no escape to cope up from the change. So the organizations have to undergo the change process. So where do you think the change is required? It is required at all levels. At the level of the strategy,
at the level of the technology that is used in the organization, in the structure of the organization, at the process level, and even at the individual level. I guess many of you would have read the book on Who Moved My Cheese, authored by Spencer Johnson. You know what the author has highlighted? The author is saying that unless you are updating yourself to the current technology, the current skills, you become extinct in the organization. So you can't always rely on the comfortability of the existing skills. You have to upgrade. Otherwise, you will be making a fatal flaw. So with this introduction about OD, in this session, you're going to talk about three things. One, what is the application of OD at Vodafone? In this session, we are going to talk about three things. Number one, what is the application of OD at Vodafone? And then try to understand the meaning of OD. And finally, let's learn about an OD intervention technique. None of us will forget the Zuzu ad of Vodafone. And also now a musician comes and he's playing with his instruments. And he find people were not looking at him. So he started to play all the instrument at one shot. So what does it mean? If you get many things in one shot, people are attracted and people love that. And that's what the global communication technology company Vodafone is doing. It's the early leader in the mobile technology market and it's now making a revenue of 23 billion rupees, employing about 91,000 employees and spread across worldwide. How did Vodafone make this achievement? It doesn't happen overnight. Vodafone has rightly realized there's a need to change, and this change has to come from command and control culture to culture of empowered teams, shared learning and development, speed and accountability. You all know changes would not happen over time. Rome can't be built in a day. So what did Vodafone carry out to make this cultural change? The company developed shared values, introduced IT system, and this IT system helped people to share the information across major divisions and enabled cross-functional learning in Vodafone and also developed team building programs. So does it end with doing all this? No. To support all these initiatives, Vodafone implemented a leadership coaching program. In this coaching program, top managers learned how to conduct performance reviews and how to set goals for the employees and also to coach the teams. Following this program, managers attended one-to-one coaching session with the professional coach and they learned how to set coaching goals for the participants. And also they learned how to implement the skills they learned in the program. As a result of this program, managers were able to delegate to more teams and the teams started to solve their problem by themselves. So what happens here? First part, Vodafone felt that a change is required and it started with many initiatives. And to support these initiatives, there was a leadership coaching program where the people inside the Vodafone understood how to train their employees. As a result of this, team began to feel more confident in their decisions because the manager trusted them. So trust is a real important thing which is playing here. When a company is going for a change, I must feel that my supervisor is supporting me and this trust helped them make decisions on their own. This successful change implementation at Vodafone did not take overnight, and this gradual evaluation made Vodafone very successful. And now the change has become the part of Vodafone and they have standardized the cultural values. The change has been part of the Vodafone and the Vodafone has now standardized the new cultural values. So with this first introduction about how OD is implemented in Vodafone, now let's look at the definition of OD. There are many definitions given by many authors. If you take the definition of Richard Beckhardt in 1969, he defined OD as a planned effort, organization-wide, that is managed from the top to increase the organization effectiveness and health through planned interventions in the organization's process using behavioral sciences knowledge. If you look at the definition given by Richard Beckhardt in 1969, OD is a planned effort, organization-wide effort that is managed from the top to increase the organization effectiveness and health through planned intervention in the organization's process using behavioral sciences knowledge. If you look at this definition, he is focusing on the major part, which is the planned effort. So if you think like I want to change my dress today, you can change your dress immediately. But can you do that with respect to an organization? You can't. It's a planned effort. Everything has to be planned.
and you talk about organization-wide intervention, that change is not implemented at the individual level or at the divisional level, but you're talking about a change which is implemented throughout the organization. And more importantly, the support from the top management. As you looked at the example in the Vodafone, the top management came up with the leadership coaching program that is supporting the employees. Finally, why all these are done? All these are done to make your organization more effective, and you're using the knowledge of behavioral sciences. This is one definition by Richard Beckhardt. Now there's another definition given by Burke and Bradford, 2005. And here, the definition of OD is based on three things. Number one is set of values, which is largely humanistic. In the beginning, we said that whenever a company tries to improve or make any changes in the organization, that has to benefit or that has to improve the lives of the people in the organization. So the base for OD is improving the lives of the people. So you're basing OD definition itself on the humanistic values. The second is application of the behavioral sciences. And third is open system theory. Based on these three values, OD is defined as a system-wide process of planned change aimed towards improving overall organization effectiveness by way of enhanced congruence of organization dimensions such as external environment, mission, strategy, leadership, culture, structure, information and reward systems, and work policies and procedures. This is a very big definition. Maybe we'll look at closely. If you take the definition of Burke and Bradford, the first part is also talking about planned change, and it is towards organization effectiveness. But the key part here is the organization dimensions have to be in congruence. When a company has a strategy of low cost, accordingly, the company's structure, information, reward system has to be aligned with the low cost strategy. Or if the company is looking for leadership strategy, the structure, information and the other practices and policies have to be in line with the strategy. So the focus is more on alignment of the congruence of the various dimensions of the organization. Now you have seen two definitions, one by Beckhardt, other by Burke and Bradford. If you see both the definitions, there are some consistent terms. If you see both the definitions, you find consistent themes in both the definitions. One is the outcome of OD is organization effectiveness, and they stress the application of the knowledge gained through social and behavioral sciences, and it is more towards improving the lives of the people. So with this, we have completed the second part, the definition of OD, and the third part is knowing about an OD intervention. Every time we think of a problem and try to find a solution, so you call that as a post-mortem analysis. I identify the problems within the organization and I try to find solution for the problems. This is one way of improving the organization. What is another way? Which is, you all know, that is the SWOT analysis, SWOT, where you look at the strengths, weaknesses, opportunities and threats, whether it is for an individual or for an organization. So when you build up the development process based upon the strength you possess, what do you do there? You're trying to find out the strength in the organization, the positive aspects of the organization, rather than addressing the negative aspects. By this way, you're building your development procedures based upon what are the things in which I'm good at. That is called as appreciative inquiry. This is Ronald Lippert began to engage organization members in thinking about preferred futures. So what does this mean? This means that you put your organization members into action. It's not only you think, you make others also think, try to identify what are the different ways in which my organization can focus on. That method is called as large group intervention, where you bring lot of people and lot of people think together and try to emphasize what is the future of my organization. This large group intervention emphasizes two things. The first is attention to a future organization member's desire, and second is gathering the whole system, or if not possible, a representative of a large cross-section system. So the first thing is I look at what people desire. What do I think or Vodafone want to be in 2020? Or what do I think my organization have to be in another 10 years' time? So what is my desire about my organization? And second part is I'm bringing the whole system. When you bring the whole system, it becomes representative of the organization. So what happens there? In the large group intervention, you make changes in terms of business strategies. You develop a mission for the organization for the next century, and you come up with a participative culture in the organization where teamwork is given more importance. There are different varieties of large group interventions like future search, real-time strategic change, open space technology, participative design workshop, simulations, workouts, conference model. An organization can use any of the
large group intervention techniques and bring the people inside so that the organization can be pushed to the next higher level. In this total session, we talked about 3 parts. One, how OD is applied at Orphone. Then we looked at the definition. And last, we looked at the appreciative inquiry. So OD is a process wherein which the company is trying to make the organization more effective, try to solve the problem in the organization, not only by itself, by making the people desire to understood and putting the organization to the next higher level. Hope this session is really useful in giving you an overview about OD and how OD is important and what kind of intervention can be used in the organization. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Hello everyone. This is Silena from VIT Community Radio 90.8 and it is story time. And I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home, for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way, barefoot, up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters, a person not striving by appearance. So much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing. To have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now, she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings.
With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray." "Why, Ma?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கற்பனின். மனிதர்கள் வாழ்வதற்கே பிறந்தனர். ஆனால் வாழ்ந்தால் மட்டும் போதுமா? வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய வேண்டாமா? அதாவது பயனடைய வேண்டாமா? இன்றைய மனிதன் தனியே உழைத்து வாழ்ந்திடவில்லை. இன்றைய மனிதன் சமூக உழைப்பில் வாழ்கிறான். இன்று சமுதாயம் அடைந்துள்ள பெரியதொரு வளர்ச்சி அறிவார்ந்த மனிதர்களுடைய உழைப்பு சமூக உழைப்பாக, அதாவது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய உழைப்பாக வளர்ந்துவிட்டது. இந்த வளர்ச்சி அறிவு நிலையில் வளர்ந்ததா, இல்லை பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்களின் வழியில் ஏற்பட்டதா? நம் நாட்டை பொறுத்தவரை வரலாற்று போக்கில் அடைந்த வளர்ச்சிதான் இவை. இந்த சூழ்நிலையில் தனி மனிதர்கள் அல்லது வாயுள்ள சிலர் கூடி தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள நினைப்பது, தங்களுக்கு மட்டும் தீர்வு காணும் வகையில் சிந்திப்பது இன்று நடைபெற்று வரும் தீய பழக்கங்கள். மனிதர்களில் பல பேர் வாழக்கூட ஆசைப்படவில்லை, பிழைப்பு நடத்ததான் ஆசைப்படுகிறார்கள். பிழைப்புக்கும் வாழ்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன். அறிவு வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுவதில்லை, அன்பு நெறியில் வாழ தலைப்படுவதில்லை. சமூக ஆர்வம், சமூக சிந்தனை, சமூக உழைப்பு ஆகியன அறவே இல்லை. மற்றவர்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படுவதில்லை. படித்தவர்களிடம் கூட இந்த எண்ணம் தலை தூக்கிதான் நிற்கிறது. விருந்தினர் அறையில் பல ஓவியங்களை மாட்டி வைத்திருந்தார் ஒரு பெண்மணி. அவரது தோழி விருந்தாளியாக வந்திருந்தார். அவரது தோழிக்கோ அதில் அவ்வளவு ஆர்வமில்லை. "ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? யாராவது பணத்தை கொடுத்து இந்த ஓவியங்களை வாங்குவாங்களா? இது எவ்வளவு காலம்தான் நிலைக்கும்னு கூறினார். வெறும் வண்ணத்துக்கும் திரை சிலைக்குமா இவ்வளவு 1000 ரூபாய்களை கொடுக்குறீங்க? என்ன பாரு, நீங்க வாங்கி வைத்துள்ள ஓவியங்களுக்கு நிகரான தொகைக்கு நெக்லஸ் வாங்கி கழுத்தில் அணிந்திருக்கிறேன்" என்றார் கர்வம் பொங்க. அப்பெண்மணியோ, "நீ கரிக்கட்டையாய் கிடந்து சற்று பளபளப்பை பெற்றுள்ள ஒரு பொருளுக்கு மதிப்பு தருகிறாய். நானோ இதை வரைந்த மாற்றுத்திறனாளிகள் மனதால் வலிமை பெறும் வகையில் அவர்களுடைய திறமைக்கு மதிப்பளிக்கிறேன். எனக்கு பகட்டுக்கு செலவழிப்பதை விட மனிதனுக்குள் ஒளிந்து கிடக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர செலவழிப்பதே எனது கொள்கை" என்றார். இதே போன்று மனிதரை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார் திருவள்ளுவர். முதல் வகையினர் சுயநலத்திலே நாட்டமுடையவர்கள். முதல் வகையினரை ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகலாம் பேரறிவாளன் திரு என்கிறார். அதாவது சிலர் சுயநலத்திலேயே நாட்டமுடையவர்கள். அவர்கள் தமது பிழைப்பை பற்றியே கவலைப்படுபவர்கள். இவர்களை ஊருணி போன்றவர்கள் என்கிறார் வள்ளுவர். ஊருணி தனது நிலையை காப்பாற்றிக் கொள்ளும் சுயநலத்துடன் கொடுக்கிறது. இல்லை இல்லை, கொடுக்கவில்லை, மனிதர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் ஊருணி நிலை தற்காப்புதான். அடுத்து, பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான் கற்படின்.
அடுத்த வகையினருக்கு தற்காப்பு உணர்வு உண்டு. ஆனாலும் விருப்பு வெறுப்பின்றி எல்லோருக்கும் பயன்படுவர். முதலாளித்துவ சமுதாயத்தின் நன்றியை விரும்பாத இவர்கள் பயன்மரம் போல் வாழ்வார்கள், வளர்வார்கள். ஆயினும் முழுமையில்லை. அடுத்தது, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கட்படின். மூன்றாவது அணியினர் பிறருக்காகவே வாழ்வார்கள். ஈட்டிய பொருளை மற்றவருக்கு வழங்குவார்கள். மருந்து மரம் சமுதாயத்திடமிருந்து மிக மிக குறைவாக பெற்றுக்கொண்டு தாம் பெற்றுக்கொண்டதை விட பல மடங்கு நமக்கு திருப்பி தருகிறது. ஏன், தன்னையை கூட அழித்துக் கொள்கிறது. இன்றைய மனிதரோ சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த ஆக்கத்தை விரும்புவதில்லை, அதற்காக உழைப்பதில்லை. சமுதாயத்தின் நன்மையை நாடாமல் சமுதாயத்திற்கு மாறாக எதிரான ஒன்றையே நாடுகின்றனர். தங்களுடைய ஆதாயத்திற்காகவே சமுதாயம் என்ற அமைப்பு இருப்பதாக கருதுகின்றனர். எனவே நேயர்களே, மருந்து மரமாக இருந்து மற்றவருக்கு பயன்படுவோம். இதையே வள்ளுவர் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கட்படின் என்று கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யார பத்தி சொல்லலாம்னு தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தேங்க. வித்தியாசமாவும் புதுசாவும் யாராவது எதையாவது பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜெயஸ்ரீ பத்தின செய்தி எனக்கு தெரிய வந்தது. வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு தினம் தினம் அவங்களை குறி வச்சு அரங்கேற கொள்ளையுமே சாட்சிங்க. வெளிநாட்டுல வேலை கிடைச்சு செட்டில் ஆகிற பிள்ளைங்களுக்கு பெத்தவங்களோட நினைப்பே இருக்கிறது இல்ல. பெத்தவங்க இறந்தா கூட அவங்களுடைய இறுதி சடங்குக்கு நேர்ல வரத கூட தவிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய மனோபாவம் மாறிடுச்சு. சில பேரு உள்ளூர்லயே இருந்தா கூட தான் குடும்பத்து வயசானவங்கள கூடவே வச்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறத சில பிள்ளைங்களும் அங்க போறத சில பெத்தவங்களும் கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கைய ஏமாற்றங்களோடையும் ஏக்கங்களோடையும் வாழ்றாங்க நிறைய வயசானவங்க. ஆனா அவங்க இருக்க அந்த இடமும் அவங்களுக்கு பாதுகாப்பானதா இல்லங்கிறது ரொம்பவே சோகத்தை தரக்கூடிய கசப்பான உண்மை. இந்த மாதிரி இருக்க வயசானவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயோட புது முயற்சியை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பொதுவா எல்லா தம்பதிகளுக்கும் கல்யாணம் ஆன முதல் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ தாங்க அவங்களுக்கான நேரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்க அவங்கள வளர்த்து ஆளாக்குறது அவங்களுடைய கல்யாணம்னு வருஷங்கள் ஓடிடுது. பிள்ளைங்களை செட்டில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் 50 வயசுக்கும் மேல மறுபடியும் அவங்களுக்குன்னு சின்னதா ஒரு இடம் கிடைக்குது. அது அவங்களுக்கு கிடைச்ச 2வது வாழ்க்கை மாதிரின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையோட அந்த பகுதிய அமைதியாவும் ஆரவாரம் இல்லாம அவங்களுக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி தரணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் சென்னை ஹோம்ஸ். கட்டுமான துறையில எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா அந்த துறையில கவனம் ஈர்க்கும் பெண்கள்ல ஒருவர் தான் நம்ம ஜெயஸ்ரீ. இப்படி என்ன இவங்க ஸ்பெஷல்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்குமே, அதுக்கான விடைய நானே சொல்றேங்க. சீனியர் சிட்டிசனுக்காக பிரத்யேகமான ஹவுசிங் திட்டத்தை அறிமுகப்படுத்தின புதுசான முயற்சிக்கு சொந்தக்காரங்க ஜெயஸ்ரீ. இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே, இவங்க கட்டுமானத்தை பத்தி படிக்கும் போதுல இருந்தே இந்த எண்ணத்தை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சினா இல்லவே இல்லங்க. ஜெயஸ்ரீ இப்ப பண்ற பிசினஸ்க்கும் அவங்க படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க BA B.Ed படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கோல்ட் மெடல், பிளே ஸ்கூல், லேடிஸ் ஹாஸ்டல்னு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு இவங்க அப்பா தவறிட்டாராம். அவர் இருக்கும் போதே கேன்சர் ஹாஸ்பிட்டலோ இல்ல முதியோர் இல்லமோ தொடங்குற ஐடியா இருந்தது. அப்பா போனதும் புதுச்சேரியில இருந்த அவரோட நிலத்தை வயசானவங்களுக்கு உபயோகமா ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்த நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. NGO ஆரம்பிக்கிறதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கும்னு தோணுச்சாம்.
வயசானவங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை பத்தி கேள்விப்பட்ட செய்திகளும், பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆனதால கடைசி காலத்துல பாதுகாப்பில்லாத சூழல்ல வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதும், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுறதுமா அவங்க சந்திக்கிற அவலங்கள் ஜெயஸ்ரீய ரொம்பவே பாதிச்சுது. ஜெயஸ்ரீ பல வயசானவங்கள கதைகளை கேட்டது, பல பேரை நேர்ல பார்த்தது, இப்படி பல விஷயங்கள் ஜெயஸ்ரீ மனசுல கேள்விகளை ஏற்படுத்துச்சு. அதுல அவங்களுடைய முக்கியமான கேள்வி, என்னெல்லாம் இருந்தா வயசானவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும்னு. அதுக்கு ஜெயஸ்ரீயே விடையையும் கண்டுபிடிச்சாங்க. பாதுகாப்பான இருப்பிடமும், 3 வேளையும் சாப்பாடு, அவசரத்துக்கு மருத்துவ உதவின்னு இந்த 3 இருந்தாலே போதுங்க, வயசானவங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு நிறைவாயிடும். அப்பா விட்டுட்டு போன நிலத்துல சீனியர் சிட்டிசனுக்கான ஹவுசிங் திட்டத்தை முயற்சி பண்ணினா என்னன்னு தோணுச்சான். ஆனா பல சந்தேக கேள்விகள் ஜெயஸ்ரீ மனசுக்குள்ள உருவாச்சு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில அதுவரை எந்த அனுபவம் இல்ல ஜெயஸ்ரீக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில ஜெயஸ்ரீ மட்டும்தான் ஒரே ஒரு லேடி பில்டர். ஏதோ ஒரு தைரியத்துல துணிஞ்சு இறங்கினாங்க. 6 ஏக்கர் நிலத்துல 54 யூனிட் கொண்ட கம்யூனிட்டி ஹோம் கட்டினாங்க. எல்லாமே ஒரே ஒரு பெட்ரூம் கொண்ட வீடுகள் தான். வயசான காலத்துல கணவனும் மனைவியும் மட்டும் சேர்ந்து வாழ சிங்கிள் பெட்ரூம் போதுமானது. தேவையில்லாத இடம் இருந்தா அவங்களுக்கு வீடை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். இன்னொரு காரணம், அவங்க அடிக்கடி விழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஜெயஸ்ரீ இந்த மாதிரி திட்டத்தை போட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பெட், ஃப்ரிட்ஜ், டிவின்னு எல்லாம் கொண்ட பினிஷ்டு ஹவுஸா பிளான் பண்ணாங்க ஜெயஸ்ரீ. ஒரே ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து குடியேறலாம். 16 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரை பட்ஜெட். ஆனா சில வயசானவங்களால உடனே அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க 3 வருஷம் வீட லீஸுக்கு எடுக்கலாமா. லீஸுக்கான பணத்தை மொத்தமா கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லாதவங்க மாச வாடகைக்கும் வரலாங்க. 10,000 ரூபாய் வாடகையில 3 வேளை சாப்பாடும் அடக்கம். ஆனா எல்லாமே சைவ சாப்பாடு மட்டும்தாங்க. அதுவும் வயசானவங்களுக்கு ஏத்த மாதிரி அதிக உப்பு, காரம், மசாலா இல்லாத சாப்பாடு கிடைக்குது. பாத்ரூம்ல வழுக்கி விழாம இருக்க ஆன்டி கிரிட் தர, டாய்லெட்ல விழுந்துடாம இருக்க பிடிச்சிட்டு எழுந்துக்கிற வசதி, இன்டர்நெட் வசதி, மாசம் ஒரு முறை கோயில், சினிமா, டின்னர்னு வெளியில கூட்டிட்டு போறது, மசாஜ், பியூட்டி பார்லர்னு வயசான காலத்துல ஒருத்தருக்கு என்னெல்லாம் அவசியமா இருக்குமோ அத்தனை வசதிகளையும் பார்த்து பண்ணிருக்காங்க ஜெயஸ்ரீ. துணை இல்லாம வரவங்களும் இருக்காங்களாம். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா யாருக்கு தெரியப்படுத்தணும், என்ன செய்யணுங்கிற தகவலை லெட்டர் மூலியமா முன்னாடியே வாங்கிடுவாங்களாம். அதுல குறிப்பிட்டபடிதான் இறுதி சடங்குகள் நடத்துறாங்க. பெத்த பிள்ளைங்க கூட கண்டுக்காம இருக்கிற இந்த காலத்துல எவ்வளவோ வயசானவங்களுக்கு சொந்த பொண்ணு மாதிரி இவ்ளோ வசதிகளை செஞ்சு தராங்க ஜெயஸ்ரீ. அனுபவம் இல்லாத ஒரு துறை, அதுவும் ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு துறை. ஒரு பொண்ணா உனக்கு இதெல்லாம் சரியா வருமானு நிறைய கேள்விகள் ஆரம்பத்துல இருந்துதான். அதை உண்மையாக்கிற விதத்துல ஜெயஸ்ரீயும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க. வெறும் பணத்தை மட்டுமே குறி வச்சிருந்தா ஜெயஸ்ரீயும் வழக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிஸியாகி கோடிகளை பார்த்திருப்பாங்க. ஆனா பிசினஸ் தொடங்கறதுக்கு முன்னாடியே சீனியர் சிட்டிசனுக்கான ப்ராஜெக்ட்ங்கிறதுல தெளிவா இருந்ததால பெரிய போட்டிகள் இல்ல. ஏன்னா ஜெயஸ்ரீ மாதிரி வயசானவங்களுக்காக உழைக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்பவே கம்மிங்க. இவங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே பல வயசானவங்க பயனடைஞ்சிருக்காங்க. பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஆனந்தமும் நிம்மதியும் தான் ஜெயஸ்ரீயோட டானிக். இன்னும் பல வயசானவங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்தியா முழுக்க இவங்க திட்டத்தை விரிவுபடுத்தணுங்கிறது தான் ஜெயஸ்ரீயோட ஒரே ஒரு லட்சியம். நல்ல மனசுள்ள ஜெயஸ்ரீ மனசுக்காகவே வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி இன்னும் பல புதுசான திட்டங்கள் நீங்க கொண்டு வருவீங்க நான் நம்புறேன் ஜெயஸ்ரீ. வயசானவங்களை பத்தி யோசிக்க இன்னும் சில பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதுக்கு ஜெயஸ்ரீ தாங்க சாட்சி. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. அருள் என்னும் சிறந்த செல்வமே இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களிலும் தலை சிறந்த செல்வமாகும். ஏனெனில் பொருட்செல்வங்கள் நற்பண்புகள் இல்லாதவரிடத்தும் உள்ளது. பொருட்செல்வங்கள்
எத்தகையோரிடமும் வந்து சேரும். நல்லவன் தீயவன் என்ற வேறுபாடு அதற்கு கிடையாது. ஆனால் அருளானது நல்லவர்கள் பக்கமே அமையும். ஆகையால் எப்பொழுதுமே துன்பங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டுமானால் பொருட்செல்வங்கள் பெருகினால் மட்டுமே போதாது. உலக மக்களின் உள்ளங்களில் அருட்செல்வமும் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கட்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் பதியும். ஒருவர் மற்றவருக்கு துன்பம் தர நினைக்க மாட்டார்கள். மாறாக துன்பப்படுவோரின் துயரை போக்க முனைவர். இதிலிருந்து இந்த உலகத்திற்கு அருட்செல்வம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர முடிகிறதில்லையா? சரி, அருள் என்றால் என்ன? இதுதான் அருள் என்று கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி காட்ட எவராலும் இயலாது. செயலின் மூலம் உணர செய்வதுதான் இயலும். நாம தெருவுல சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே பசுக்கன்று ஒன்று துள்ளி குதித்து ஓடி வருகிறது. அதற்கு சாலை விதிகள் தெரியாதல்லவா? தன் விருப்பம் போல அங்கும் இங்கும் துள்ளி குதித்து செல்லுகிறது. அந்த வேளையில் விரைவாக ஒரு வண்டி வருகிறது. வண்டியோட்டியும் அதை பார்த்து விடுகிறான். வண்டியை மெதுவாக செலுத்த முயல்கிறான். அதற்குள் கன்றுக்குட்டி வண்டியின் முன்னே பாய்ந்து விடுகிறது. வண்டி அதன் மீது மோதுகிறது. இந்த காட்சியை சிலர் பார்க்கின்றனர். அவர்கள் ஓடி வந்து அந்த பசுக்கன்றை பார்க்கின்றனர். நல்ல வேளையாக அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. கால்களில் ஒன்றுதான் வண்டி சக்கரத்தால் அடிபட்டிருந்தது. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் மட்டுமே விரைந்து கன்றுக்குட்டியை தூக்கி வண்டியில் வைத்து வண்டியை கால்நடை மருத்துவமனைக்கு ஓட்டுமாறு விரைவுபடுத்துகிறார். வண்டியோட்டியும் மருத்துவமனையை நோக்கி செல்கிறார். அங்கே பல பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர். ஒருவர் மட்டுமே உடனே அதற்கு உதவி புரிய முன்வந்தார். மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதுடன் நின்றுவிட்டனர். கன்றுக்குட்டி யாருடையது? தெரியாது. உதவி செய்ய முன்வந்தவருக்கு சொந்தமானதா? இல்லை. அவர் இதை அதற்கு முன் கண்டதே இல்லை. யாரேனும் உதவி புரியுமாறு தூண்டினார்களா? ஒருவரும் தூண்டவில்லை. பிறகு ஏன் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது? இதுதான் அருளுணர்வு. தமக்கு முன்பின் தொடர்பு இல்லாத ஒருவரிடமோ ஒரு உயிரிடமோ காட்டுகின்ற பரிவே அருள் என்பதாகும். தாய் தன் பிள்ளையிடம் அன்பு காட்டுவதற்கு காரணம் அவர்களிடையே உள்ள அன்னை பிள்ளை என்கின்ற உணர்வு. இதுபோலவே ஒரு வகை தொடர்பு இருந்தாலே அன்பு பிறக்கும். எவ்வகையான தொடர்பும் இல்லாத போதும் ஏற்படுகின்ற அன்பு அல்லது இரக்கமே அருள் என்னும் உணர்வாகும். அருளாகிய செல்வத்தை பெறுவது எல்லாராலும் இயலாது. மிக சிலரே அதை அடைந்துள்ளனர். ஒருவேளை நம் முன்னோர் தேடி வைத்த அத்தகைய உயர்ந்த செல்வம் இருப்பதை நாம் மறந்திருக்கலாம். அதை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமையாகும். அதற்காக நாம் முல்லை கொடிக்கு தேர் அளிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை. போர்வையை எடுத்துக்கொண்டு ஆடும் மயிலை தேடி போக வேண்டியதில்லை. வாடிய பயிரை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு நிற்க வேண்டாம். நம்மை சார்ந்தவர்களின் துன்பத்தை துடைக்க முயன்றாலே போதும். நம் கண்முன் அல்லல் படுபவர்கள் துயரத்தை நீக்க பாடுபட்டால் போதும். நம் நாட்டு மக்களுக்கு நம்மால் ஆன பணியை செய்வோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தாலே போதும். நம்மால் பிறருக்கு எந்த சிறு தொல்லையும் நேராமல் பார்த்து கொண்டால் போதும். இதுவே அருள். இந்த விதை வளர்ந்து கனியாகி நம்மை மேன்மக்களாக விளங்கச் செய்யும். தமிழரின் பெருமையை போற்றும் மக்களாக, வரலாறு பேச தகுதியானவர்களாக நம்மை மாற்றும். நாம் மட்டும் அருள் உணர்வோடு இருந்தால் போதுமா? மற்றவர்கள் இடையூறு செய்வார்களே, துன்பம் தருவார்களே, முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிப்பதை போல சிலர் நமக்கு இடையூறு செய்ய, துன்பம் தர, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கலாம். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் நம் கடமையை ஆற்ற வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களே நம்மை பணிந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்கும் நாள் வரும். ஆகவே மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் புகழ் தேடிக்கொள்ள, சிறப்படைய எத்தனையோ வழிகள், வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பழியை தேடிக்கொள்ளலாமா? சந்தனம் இருக்கும்போது சேற்றை பூசிக்கொள்ளலாமா? ஒளி நிறைந்த வழி கண்முன்னே இருக்க இருள் நிறைந்த வழியில் செல்லலாமா? மக்களாய் பிறந்து பகுத்தறிவு பெற்ற நாம் பழி தேடிக்கொள்ளும் குற்றத்தை செய்யலாமா? எனவே நாம் அருளுணர்வை பெறுவோம். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்போம். உதவி செய்யும் எண்ணத்தை நாளும் வளர்த்து கொள்வோம். இந்த அருட்செல்வத்தின் பெருமையை வள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல என கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8.
and you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello to all the listeners. This is Vit Community Radio 90.8 and you're listening to the show Travel Bonanza with your host Ashika. The show where you get to travel around the world through the radio. As we stay in Vellore, how about in this episode we deal with the areas in the near vicinity? And in the near proximity, the first place we think about is the city of Chennai, or as some people call it, Madras. Chennai itself is an excellent tourist destination for all of us, especially the people of Vellore. Chennai is home to beaches, educational centers, recreational facilities, resorts, historical heritage sites, and plenty more. We definitely require more than one episode to feature this city. Thus, we could probably call it Part 1 of Chennai. The later sessions we can explore as we visit the places further. So what is the first thing that one remembers or recollects when one says Chennai? Yes, it is the beach, of course. The Chennai coast contains various beaches, the Thiruvanmayur beach, the Besant Nagar beach, Elliot's beach, Kovalam beach, and of course, how can we forget the Marina beach? So we'll talk about Marina in this first episode. Marina is the landmark of Chennai, or let's say India, being the second longest coast in the world. Marina is a hot tourist destination, even literally. Whenever I visited the beach, it's always bustling with life. Tourists of various nativities all relaxing at the beach. The attraction of the tourists calls for many souvenirs that people can take back home. The main path to the beach contains side stalls that sell souvenirs like shells, beach attire, handicrafts, and of course, what is a tourist destination without food? There are tiny food stalls throughout the beach. Fish stalls, corn, chips, beach kulfi. Oh, that's my favorite, of course. And the famous bhaji stalls, how can we forget that? And apart from that, which you say the food, you have the horse riding, which is, I think, very particular to the Marina beach. You get to witness fishing right in front of your eyes in Marina Beach, and it's a complete experience. The unique aspect of Marina that sets it apart is the recreational features, like the memorials of individuals who have made a difference to what is Tamil Nadu today, like Dr. MGR's memorial. The facilities are very well maintained and constructed in a magnificent manner. So do visit the memorials, a glimpse of the modern history of the emergence of Tamil Nadu. How can I forget, what is a beach without a lighthouse? You get a chance to get a bird's eye view of the coastal phenomena along the horizon. Enough of me talking. We have an interview with one of the Chennaiites at Marina Beach. My name is Shivakumar. Okay, where are you from? I'm from Chennai. Okay, so what do you do? I'm currently working in a software company in Mumbai, and I'm here for my vacation as this is my hometown. Okay, sir. So what brought you here to Marina Beach? I like those long walks over here, when I find time for myself and everything, and I like jogging over here because it's a pretty long beach and it's fun during the morning times. Yes, and right now you're in the evening, so what makes you come here right now? It's pretty windy and all those types weather, and I like to take a walk when I want to, relax and everything. So you come with your friend. I see a lot of them right now. Yeah, we play football generally, and we hang out sometimes. We play frisbee and everything sometimes. But otherwise, we just talk and, eat something over here. And we like the beef stall over here, which is good. So we come there during the nights and hang out over here. Yes, definitely. Marina is such a happening place. There's so much crowd here, and it's completely amazing. So what do you think sets Marina Beach apart from the other beaches? Maybe the initiative to, clean the beach, at
certain intervals during the weekdays. And that's now, I don't see that in any of the beaches. Like, even though I go to other beaches, but I find Marina, they've taken big initiative to, clean it, and, it looks pretty nice when you come and visit in the morning and during the evening hours. Yes, I still see them clean up, and you see the memorials, etc., which are on the side. And you should see they're pretty clean and they're very neat for everybody to visit even today. So what do you think is the most interesting thing about Marina? The food, I guess I like the food over here because I come for that mostly, because I stay within around a kilometer from here. So I come for the food, and the beef stall and the fried rice and everything is too good over here. And what is the bhaji and everything is good. It's famous for that. Yes, I've myself tried many dishes out here and I'm having a great time. So guys, be there at Marina Beach in Chennai. Anyway, thank you, sir, so much for joining us today. Thank you. And I'm sure it would have got the locals' viewpoint of this destination. Next, we will explore the educational facility of Chennai. And Tamil Nadu is known for its education. Yes, I'm talking about the largest libraries in India. One of the largest libraries in the world. Yes, it is the Anna Library. It is right at the heart of the city in Adyar. And of course, you can take the bus or the train, and soon probably the metro would be constructed. It caters to a large population, even the visually challenged. The speciality of this library is that there's an entire braille section that caters to the visually challenged. And there are various books of various genres, and it's one of the biggest collections in the world. So with me today is another individual who has visited the Anna Library and is an avid reader. What is your name and what are you doing? Hi, my name is Zwan Jaffer, and I'm studying in VIT University, Vellore, and I'm pursuing my BBA degree. And so I'm on my final year. So within 5 months to 6 months, I should be finishing my degree. Okay, good luck with that. Are you a regular member of the library? Yeah, of course, I'm residing in the hostels in VIT as a student. And quite often I do go to Chennai for some work or another. So, of course, Anna Library being one of the largest in Asia, there is a need that you should go there. You should visit it at least once. So I have gone there quite a number of times. So when was your last visit, sir? Well, we just had our summer holidays in December. So I think by mid-December I was there. So I had a reason. There was a reason I was in Chennai, around the locality of Adyar, where the library is located. So I thought I should really make my visit there and check out the library. Yeah, it's definitely not hard to reach since it's at the heart of the city. And this is like a huge library as per the collection-wise and the building as such. So what was your first reaction from outside when you saw one of the Asia's largest libraries? Well, of course, in terms of location, Anna University is very close by. And right across, when you pass Anna University, you come across the library. And the first glimpse, when you look at the library and look at the structure and the overall building, the first glimpse or first thought you get is probably, is this an IT company or IT building? That's how amazing this building looks. Very well polished, great looking building. And I think it's 8-floor building, and when you think, wow, how can a library be there for 8 floors, such a large size? So obviously expecting quite a lot of books, very good quality in terms of library, the content, and the resources available for the people of Chennai and the students. Yes, being such a large library, we definitely want to know how is the setup of the library. So what do you have to comment about the setup of the Anna Library? Well, as soon as you enter the library itself, right at the starting, the entrance, you have like a large hoarding in front. That's almost like an index of the content of the library in terms of what's there on each floor. Like one floor you have just on management, another floor on arts, another floor on sports, another floor on engineering, sciences. So you have a whole lot of diversity, and each floor is specialized into category, a specialization into one particular course or another. And that's there for 6 floors, sorry. And on the 7th and 8th floor, it's 7th floor's journals, research papers, and a lot of resources for every single user who comes to the library. And 8th floor is the management and the authority, the officials who run the library. Okay, so there is a well laid out plan as you மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு
90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.